இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். அந்த ஜனநாயக நாடு நம்ம குடியரசு தினமா அதை மாற்றி அதை நம்ம இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம். அது தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா வ.உ.சி., கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் நமக்கு ஒரு சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தி அனைவரையும் நம்ம இந்த நாட்களில் போற்ற வேண்டிய தினமாக தான் இந்த குடியரசு தினம் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மாத்திரம் நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. நமக்காக அமைப்பு இல்லை, இது மக்களுக்கான ஒரு அமைப்பு. உரிமை கழகம் தென்காசி மாவட்டம் என் குடும்பத்தின் குடும்பங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இந்த இந்தியாவின் 76வது இந்த குடியரசு தினத்தை கொண்டாடும் விதமாக நம்ம எல்லாருமே இங்கே கூடி வந்திருக்கிறோம். தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் எல்லாரும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த குடியரசு தினம் கொண்டாடும் விதமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை 1935 ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை மாற்றி திருத்துறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம கொண்டாடும் விதமாக தான். அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். அந்த ஜனநாயக நாடு நம்ம குடியரசு தினமா அதை மாற்றி அதை நம்ம இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு நீதி, சமத்துவம், நம்மளுடைய உரிமை ஆகியவற்றை நமக்கு வழங்குறது தான் அந்த அரசியல் அமைப்பு, அந்த சட்டம், நம்மளுடைய சட்டம். அதை ஒழுங்குபடுத்தி நமக்கு அதுக்காக நமக்கு அங்கீகாரமும் கொடுக்கும். இந்த தினத்துல நாம் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் விதமாக மீட்டெடுத்து தந்த நமக்கு அநேகர் இதுக்காக போராடி இருக்கிறாங்க. அகிம்சை என்பது ஒரு ஆயுதம்னு சொல்லிட்டு காந்தி நமக்காக போராடினாரு. காந்தி மாத்திரம் இல்லை, அதுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. அந்த நம்ம தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா வ.உ.சி., கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் நமக்கு ஒரு சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தி அனைவரையும் நம்ம இந்த நாட்களில் போற்ற வேண்டிய தினமாக தான் இந்த குடியரசு தினம் நமக்கு அமைஞ்சிருக்குது. சரி, அப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் எதுக்காக, எப்போ, யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் கிடைச்சது. இதுக்கப்புறம் இந்தியா ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சுதந்திர இந்தியாவில் குடிமக்களுக்காக அவங்களுடைய உரிமைகளை அவங்க மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியல் அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த என்ன சொல்றது, இந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் மாற்றி நமக்கு நம்மளுடைய தேவைகளை நம்ம இயற்றிட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் இந்த அரசியலமைப்பு சபையை உருவாக்குறதுக்கு நியமிக்கப்பட்டவர் தான் அவர் தலைமையில தான் உருவாக்கப்பட்டது. அவர் இதுக்கு ஒரு குழுவை நியமிச்சாரு. அந்த குழு தலைவரா யாரை நியமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவர் தான் அநேக நாடுகளுக்கு போய் பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்திய அமைப்பு, இந்த சமூக நீதி உரிமைகளை மீட்டெடுக்க அவர் கிட்டத்தட்ட 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 நாடுகள் அவர் பயணம் மேற்கொண்டு அந்த 60 நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பு அவங்களுடைய சட்டம் என்ன வச்சிருக்கிறாங்க, அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன சட்டம் தேவை, எப்படி தேவை என்று சொல்லி அவர் அம்பேத்கர் 60 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்காக உருவாக்குனாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் இந்த அமைப்பு, இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் பிடிச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லை, இது முடிச்சு கிட்டத்தட்ட இது எப்போ, இது 49 நவம்பர் 26ஆம் தேதி தான் இதை முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இதை 11 குழு கொண்ட 11 முறை இதை ஆராய்ஞ்சு இது சரியா, இதை கொண்டுட்டு வரலாமான்னு சொல்லி 11 முறை இதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களின் உரிமைகளை மாத்திரம் அல்ல, அதை எடுத்துரைக்கிறது மாத்திரம் அல்ல, நமக்கு என்ன கடமை இருக்கு இந்த தேசத்துல, நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடைய உரிமைகளை மாத்திரம் இல்ல, நம்மளுடைய கடமைகளையும் நமக்கு எடுத்துரைக்கும் விதமாக இறையாண்மை, சமூக நீதி, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் பாதுகாப்பையும் இந்த அரசியலமைப்பு நம்ம எல்லாருக்கும் வழங்குது. மதம், இனம், மொழி, ஜாதி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களுக்கும் ஏற்ற விதமா அமைக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் இது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு
பெரிய பொக்கிஷம். இதை உணர்ந்து நாம வந்து நம்மளோடு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். அது மாத்திரம் இல்ல, இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஸ்கூல்லையும் சரி, கல்லூரிகள்லையும் சரி, பேச்சு போட்டி, ஓவிய, டிராயிங், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. இது வந்து அந்த வீரர்களையும் அவங்கள நினைவு கூறும் விதமாக, இதற்காக போராடின ஒவ்வொருத்தரையும் நினைவு கூறும் விதமாக இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த குடியரசு தின விழாவை வந்து நம்ம எல்லாரும் சிறப்பிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இதை வந்து நமக்கு சட்டம் நமக்காக நமக்கு கொடுத்த உரிமை. நமக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சர்வதேச உரிமை கழகம் அப்படின்ற நம்ம ஒரு அமைப்புல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம இந்த அமைப்புல நமக்காக மாத்திரம் இல்ல, எப்படி நம்ம இந்திய எல்லா ஜாதி மத இன பாகுபாடு இல்லாம எல்லா மக்களுக்காகவும் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ, அதே மாதிரி நம்ம இந்த அமைப்பு மூலமா நம்ம இந்த சட்டம் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க எல்லாருக்கும் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வருகிற நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல நம்ம தென்காசி மாவட்ட அமைப்பு சார்பாக நம்ம அதற்காக அனுமதி பெற்று அதையும் நம்ம இந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் அதை கொண்டு போய் அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க அவங்களுக்காக போராடி அதை ஜெயிக்கும் விதமாக நம்முடைய அமைப்பு சார்பாக வருகிற நாட்கள்ல இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை நம்ம எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும். நம்மளோட மாத்திரம் நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. நமக்காக அமைப்பு இல்லை, இது மக்களுக்கான ஒரு அமைப்பு. நம்ம அமைப்பு மூலமா நமக்கு வந்து நம்மளுடைய உரிமைகளை நமக்கு சில நேரங்கள்ல தெரியாது, நம்ம எப்படி நம்ம போகணும், எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி. ஸோ நம்மளை வழி நடத்த நமக்கு மாநில தலைவர் இருக்காங்க, நிறைய டீம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா நம்ம எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெற்றி நமது.